ஸோ ஹாய் everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த 5 மார்க் பார்க்க போகிறோம். ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஸோ அடுத்தடுத்து 5 மார்க்கெல்லாம் எதுக்காக பார்க்கணும், பப்ளிக் எக்ஸாமுக்கு டெய்லி ஒரு 5 மார்க் பார்த்துட்ருக்கோம். இந்த 5 மார்க் மட்டும் படித்தாலும் எல்லாமே எழுதியில் இந்த வருஷம் பப்ளிக் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணி இன்ஸ்டா ஐடிலையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரிசால்விங் பவர் மைக்ரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, என்ன தான் வந்து மைக்ரோஸ்கோப்போட வேலை, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்தோம். அதோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொருளை பெருசாக பண்ணி காட்டுறது தான் மைக்ரோஸ்கோப்போட வேலை. என்ன தான் மெக்னிஃபிகேஷன் மட்டும் கொடுக்காம ஒரு இமேஜ், ஒரு ஆப்ஜெக்டோட மெக்னிஃபிகேஷன் நல்ல ஒரு இமேஜ் கொடுக்கறதா அதோட வேலை மட்டும் இல்லாமல், அதோட ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்டில் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையே ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தான் மினிமம் டிஸ்டன்ஸ். அந்த மினிமம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் அதோடைய வேலையாக இருக்கணும். அண்டு ரிசால்விங் பவர் அது கூட கம்பேர் பண்ணி டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரிசால்விங் பவர். இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா, ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லும்போது இது கம்மியாக இருந்தால் இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருந்தால் அது அதிகமாக இருக்கும். அதாவது டி மினிமம் பாயிண்ட் வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து கம்மியாக ரிசால்விங் பவர் என்ன ஆயிரும், அதிகமாகிடும். சரிங்களா? அப்போ ரிசால்விங் பவர் ரொம்ப வேணும்னா, அதிகமாக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு துல்லியமான இது பாயிண்ட்டு கூட விடக்கூடாதுங்கிறாங்க. சரிங்களா? சின்ன பாயிண்ட் டாட்டர்லாம் சேர்ந்தது ஒரு இமேஜ். கரெக்டுங்களா? அதனால தான் அப்படி சொல்கிறாங்க டி மினிமம் அப்படின்னு. நீங்கள் ஜஸ்ட்டு நோட்ஸில் நம்ம இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே, எல்லா 5 மார்க் பார்த்தீங்கனாலே நோட்ஸே தேவையில்லை, புக்கில் படிக்கணும்னு அவசியமே இல்லை, இதிலே படிச்சிங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட் இந்த மேக்னிஃபிகேஷன் மட்டும் மைக்ரோஸ்கோப்போட வேலை கிடையாது. 2 ஸ்மாலஸ்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு 2 ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஒரு ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டி மினிமம். இந்த டி மினிமமை கால்குலேட் பண்ணுறோம். அதாவது ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு லென்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைகிறேன். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். இது வந்து லென்ஸில் பார்க்குற மாதிரி. அப்போ லென்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா இங்கே இமேஜ் கிடைக்கும். கரெக்டாக இந்த இமேஜ் கிடைக்கும். இதனுடைய டிஸ்டன்ஸ், லென்ஸோட டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். இதோட பாதியை நான் பிரிச்சுக்கிறேன் கேல்குலேஷனுக்காக. a/2 பிரிச்சுக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து வரைகிறேன். இந்த இமேஜை சுற்றி இது இமேஜ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இந்த இமேஜில் இது வந்து R0, இதோட ரேடியஸ் வந்து R0 இஸ் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அப்படிவாங்க. ரெசல்யூஷன் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் படிக்க முடியும். பரவாயில்ல, ரிசால்விங் பவர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ஆப்ஜெக்ட் O அப்படின்னு வச்சுக்கலாம். இது லென்ஸு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுறேன், பீட்டா. எதுக்குன்னா ஒரு கால்குலேஷனுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இங்கே இப்போ நம்ம இந்த இமேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் போய் சேருது இல்லையா, இங்கே வந்து ஆங்கிள் தீட்டா. இது வந்து ஆங்கிள் தீட்டா விச் இஸ் எ ஸ்மால் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து ரிசால்விங் பவரோட ஒரு படம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றியில் எழுத வேண்டாம், இந்த 2 லைன் எழுதினா போதும், ஓகேவா? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன், அதாவது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் R0, ஸ்பேஷியல் ரெசல்யூஷனோட ஃபார்முலா R0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.22 λf டிவைடட் பை A. ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம்டா இஸ் எ வேவ் லென்த் அண்ட் F இஸ் எ ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் எங்கே வரும்? ஃபோக்கல் லென்த் இங்கே வரும். சரியா? ஸோ ஃபோக்கல் லென்த் பாருங்கள், இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லலாம். ஃபோக்கல் லென்த்தும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சேம் தான். அதே மாதிரி இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். இது வந்து என்னது? போல்லேருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கணும், ஓகேவா? ரைட். ஸோ R0 இஸ் ஈக்குவல் டு லாம்டா F/A. இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க, ஸ்பேஷியல் ரெசல்யூஷன், ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எஃப்க்கு பதிலாக யூவை போடுறேன். இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், வியை போடுறேன். இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஃபோக்கல் லென்த்தும் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சேம், வியும் யூயும் சேம். அது ஏங்க சார் இப்போ வரைஞ்சது இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது அப்படின்னா, வரையறுக்கு தான் அப்படி இருக்குது, நம்ம கால்குலேஷனுக்காக அப்படி போட்டிருக்கோம். தவிர உண்மையிலே ஃபோக்கல் லென்த் இந்த சைடும் இந்த இமேஜ் டிஸ்டன்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ R0 இஸ் ஈக்குவல் டு 1.22 λ எஃப்க்கு பதிலாக V டிவைடட் பை A. தட்ஸ் இட். ஸோ இந்த ஃபார்முலா வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெக்னிஃபிகேஷன். ஸோ மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன? M0. சரிங்களா? சாதா மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலா M0ன்னு கூட வேண்டாம், எம்னு வச்சா போதும், M0. ஸோ R0 டிவைடட் பை டி மினிமம். இது எப்படி சார் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்னிஃபிகேஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, R0 டி மினிமம். இது எப்படி போட்டோம் அப்படின்னா, டி மினிமம் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோடைய
அந்த 2 பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் நான் சொன்னேன். R0ங்கிறது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன். அப்போ அதனுடைய மேக்னிஃபிகேஷன் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான் மேக்னிஃபிகேஷனை V/U தான் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இமேஜ் இது ஃபார்ம் ஆகுது, இது ஆப்ஜெக்டோட மினிமம் டிஸ்டன்ஸ், அதனால் R0/d மினிமம் அந்த V/U தான் அப்படி எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா d மினிமமை கால்குலேட் பண்ணுறேன். d மினிமம் இஸ் ஈக்குவல் டு R0/m. சரியா? ஸோ இது ஒரு உரமாக வச்சுக்கோங்க. ஸோ d மினிமம், சரிங்களா, d மினிமம் இஸ் ஈக்குவல் டு R0/m. R0/m. அப்போ எம்மோட வேல்யூ என்னது, எம்மோட வேல்யூ இங்கே இருக்குது. R0ஓட வேல்யூ என்னது 1.22 λV/A போட்டாச்சு. m அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? எதாவது அவுட் இருக்கான்னு பாருங்கள். R0ஓட வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். d மினிமம் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலா திரும்பவும் நம்ம மாற்றுறோம். இஸ் ஈக்குவல் டு 1.22 λV/A. மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா U/Vன்னு நான் சொன்னேன், V/Uன்னு சொன்னேன். அப்போ V/Uவை போட்டுக்கிறோம். இந்த V கேன்சல், Uவை மேலே வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, d மினிமம் 1.22, சரிங்களா. அப்போ U மேலே வந்துடுது டிவைடட் பை, ஸோ d மினிமமாக கால்குலேட் பண்ணிட்டோம். U மேலே வந்துடும், V கேன்சல் ஆயிரும், V கேன்சல் ஆயிரும். λA, அதாவது A கீழே தான் இருக்கும், U மேலே வந்துடும். இது வரைக்கும் ஓகேவான்னு பாருங்கள். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. 1.22 λU/A. ஓகேவா? V கேன்சல் ஆயிரும், V கேன்சல் ஆயிரும், U மேலே வந்துடும். ஓகேவா? இப்போ d மினிமம் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் d மினிமம் இஸ் ஈக்குவல் டு 1.22 λF போட்டுறோம். நான் அப்போவே சொன்னேன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு ஃபோக்கல் லென்த்து சேம் தான். அப்போ UF அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா? யூக்கு பதில் எஃப்னு போட்டாச்சு. கால்குலேட் பண்ணுறது அந்த tan θ, அந்த கால்குலேஷனில் பாருங்கள் tan θவை கால்குலேட் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா tan β sin β எடுத்துக்கோங்க. sin β சின்னது, டேனும் சின்னது தான், சேம். அப்போ sin β இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட்டுங்கிறது இது, ஹைபாட்னியூஸுங்கிறது இது. அப்போ A/2 டிவைட் பை எஃப் தானே, A/2 டிவைட் பை எஃப், அவ்வளோதான். அப்போது sin θ எடுத்துக்கிறேன். ஸோ sin β கரெக்டாக, sin β A/2 டிவைட் பை எஃப் விச் இஸ் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். சேம் tan βவும் எடுத்துக்கிறேன், அதே தான். tan βவும் என்னது, அதே தான் வரும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா A/2Fன்னு எழுதிக்கலாம். இங்கே sin பீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2F அப்படி கொண்டு போயிருங்க. 2F sin பீட்டா டேன் அவுட்ருங்க. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு A. இந்த ஏவை அப்படியே வச்சுக்கோ. இந்த ஏவை தூக்கி இதில் போடு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏவை தூக்கி இதில் போடு. d மினிமம் இஸ் ஈக்குவல் டு 1.22 λF டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்ன, 2F sin பீட்டா. 2F sin பீட்டா. இந்த இடத்துல F கேன்சல். ஸோ திஸ் இஸ் தி மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார் அந்த ஆன்சர். மினிமம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு மீடியத்துக்கு, ஒரு ஆயில் மீடியத்துக்கு நம்ம அந்த இமேஜ் வந்து ஒரு சும்மா இருந்தால் பரவாயில்ல, அந்த இமேஜ் வந்து ஒரு ஆயில் மீடியமாக, அந்த இமேஜ் கிடச்சது வந்து ஆயில் மீடியமாக எடுத்துக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆயில் மீடியமாக எடுத்துக்கிட்டோன்னா, ஆயில் மீடியத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா, ஆயில் இம்மர்ஸ்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்பெல்லிங் தெரில, ஆயில் இம்மர்ஸ்டு எடுத்துக்கிட்டோம்னா என்னாங்கன்னா d மினிமம் இஸ் ஈக்குவல் டு 1.22 λ டிவைடட் பை 2n. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சேர்த்திக்கணும், அவ்வளோதான். n சேர்த்திக்கணும். அதாவது ஒரு மீடியம் இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வரும்ல, விச் இஸ் n இஸ் ஏ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு எழுதணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. திரும்பவும் d மினிமம். ஸோ இது மட்டும் மாத்திரம் பாருங்கள், 1.22 λ. இந்த n பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, n பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு எழுதுகிறேன், n sin பீட்டா அப்படிங்கிறது நியூமெரிக்கல் அப்ரேச்சருங்கிறேன். நியூமெரிக்கல் அப்ரேச்சர் அப்படின்னா, அப்ரேச்சர் அப்படின்னா அந்த லென்ஸு குழந்த மாதிரி இருந்துங்களா, அந்த லென்ஸோட டிஸ்டன்ஸ் A, அதுதான் அப்ரேச்சர். அந்த நியூமெரிக்கல் அப்ரேச்சரை இப்படி தான் எழுதணும். n sin பீட்டாங்கிறது என்னங்கிறது மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ n sin பீட்டாக்கு பதிலாக என்ன வரும், இது வந்து எடுத்துக்கிறேன். நியூமெரிக்கல் அப்ரேச்சர்னு ஹெட்டிங் போடணும். எடுத்துக்கிட்டு நியூமெரிக்கல் அப்ரேச்சர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நியூமெரிக்கல் அப்ரேச்சர் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு NAன்னு போட்டோம்னா என்ன ஆகும், 2NA. எதாவது விட்டுருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அந்த
என் சைன் பீட்டாக்கு பதிலாக என்ஏன்னு போட்டேன். தட்ஸ் இட். இந்த டி மினிமம் கிடச்சிருச்சு. இப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ரிசால்விங் பவர். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஃபார்முலா எழுதினேன், டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 1 ரிசால்விங் பவர்னு எழுதினேன். இப்போ நமக்கு என்ன வேணும்? ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர் இப்படி கொண்டு போயிடலாம், டிவைடட் பை 1 டி மினிமம். அப்போ 1 டி மினிமம் அப்படிங்கிறப்போ டி மினிமமோட ஆன்சர் ரெசிப்ரோக்கல் பண்ண ஆன்சர் கரெக்டாக. அப்போ ரிசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு 2NE divided by 1.22 lambda. This is the resolving power of microscope. Telescope இருக்குது, அது பார்த்துக்கோங்க சும்மா புக்கில். பட் this is the resolving power of microscope. NA is a numerical aperture. ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன். ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து படிக்கணும். அதனால தான் இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. டயக்ராம் சிம்பிள். இந்த 2 பாயிண்ட் ஒரு விலாவரியாக நான் சொன்ன மாதிரி 2-3 பாயிண்ட் எழுதிக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா முடிஞ்சு. சரிங்களா? ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் எழுதிக்கோங்க இங்கே. ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு சந்திப்போம். இன்றைக்கி லேட் நைட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ அண்ட் ஃபிசிக்ஸில் ஒரு வீடியோ வரும். கண்டிப்பாக அந்த 12th சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் புரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.